எங்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கப் போவது சென்னையில் உள்ள ஒரு மிகச்சிறந்த வேலைவாய்ப்பை பற்றித்தான். இது இன்ஜினியரிங் மற்றும் ஐடி துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்று சொல்லலாம். HUF டிசைன் இன்ஜினியரிங், ASHF டிசைன் இன்ஜினியரிங் என்ற நிறுவனத்தில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் பணிக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்களுக்கு 4 முதல் 6 வருடங்கள் வரை முன் அனுபவம் இருக்க வேண்டும். இந்த நிறுவனமானது சென்னையில் அமைந்துள்ளது. இது ஒரு முழுநேர மற்றும் நிரந்தரமான பணியிடமாகும். இந்த வேலைக்கு தேவையான கல்வித் தகுதியை முதலில் நாம் பார்த்துவிடுவோம். நீங்கள் PET, BCA முடித்திருந்தாலோ அல்லது கணினி துறையில் PCET, BCA அல்லது PETSUC, BUSC கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்திருந்தாலோ தாராளமாக இதற்கு விண்ணப்பிக்கலாம். இப்போது இந்த டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் பணியின் முக்கியத்துவம் மற்றும் வேலை செய்யும் விதம் பற்றி விரிவாக பேசலாம். டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் என்பவர் ஒரு நிறுவனத்தின் முதுகெலும்பு போன்றவர். ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும்போது அதில் ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் மற்றும் வரைபடங்கள் உருவாக்கப்படும். இவை அனைத்தையும் சரியான முறையில் பராமரிப்பதுதான் உங்கள் வேலை. முதலாவதாக, இந்த வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆவணங்களை எப்படி பெறுவது, அதை எப்படி சம்பந்தப்பட்டவர்களுக்கு விநியோகிப்பது மற்றும் எப்படி பாதுகாப்பாக வைப்பது என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குவதாகும். ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மற்றும் ஒவ்வொரு கிளையண்டிற்கும் ஒரு தனிப்பட்ட தேவை இருக்கும். அந்த தேவைக்கு ஏற்றவாறு நீங்கள் ஆவணங்களை கையாள வேண்டும். அடுத்ததாக, ப்ராஜெக்ட் டீமுடன் இணைந்து டாக்குமெண்ட் டெலிவரபிள் லாக் என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். அதாவது, எந்த ஆவணத்தை எந்த தேதியில் யாருக்கு அனுப்ப வேண்டும் என்ற அட்டவணையை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். குறித்த நேரத்தில் அந்த ஆவணங்கள் கிளையண்ட்க்கு சென்றடைவதை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பு. மேலும் டாக்குமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒன்றை நீங்கள் தயார் செய்ய வேண்டும். இது கேட்பதற்கு புதிதாக இருக்கலாம், ஆனால் இது மிகவும் எளிமையான ஒன்று. ஒரு குறிப்பிட்ட ஆவணம் அந்த நிறுவனத்தில் உள்ள யாருக்கெல்லாம் செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதுதான் இதன் வேலை. தேவையற்றவர்களுக்கு ஆவணங்கள் செல்வதைத் தவிர்க்கவும், சரியான நபருக்கு சரியான நேரத்தில் தகவல் கிடைக்கவும் இது உதவும். இந்த வேலையில் மிகவும் முக்கியமானது ISO தரச்சான்று. ISO 9001, 2015, ISO 9001, 2015 விதிமுறைகளுக்கு ஏற்ப ஆவணங்கள் பராமரிக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். ப்ராஜெக்ட் நடக்கும் இடங்களில் பழைய ஆவணங்கள் இல்லாமல் லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது திருத்தப்பட்ட புதிய ஆவணங்கள் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இது தரக்கட்டுப்பாட்டில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் யூனிஃபயர் போன்ற டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் மென்பொருட்களை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். இந்த மென்பொருளில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அமைப்பது மற்றும் ஒர்க் ஃப்ளோ செட் செய்வது போன்ற பணிகளில் நீங்கள் ப்ராஜெக்ட் டீமுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆவணங்களை பராமரிப்பதில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று கணினியில் டிஜிட்டல் முறையில் சேமிப்பது. மற்றொன்று சாதாரண கோப்புகளில் பிசிக்கல் ஃபைலிங் செய்வது. நீங்கள் இந்த 2 முறைகளிலும் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். இப்போது இந்த வேலைக்கு தேவையான முக்கியமான சான்றிதழ்கள் மற்றும் திறன்களை பார்ப்போம். உங்களுக்கு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் MES ஆட்டோமேஷன், MS ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் தெரிந்திருக்க வேண்டும். MS வேர்ட், எக்ஸெல், பவர்பாயிண்ட் மற்றும் முக்கியமாக ஷேர்பாயிண்ட் போன்றவற்றில் நல்ல அனுபவம் இருப்பது அவசியம். மேலும் ISO 9001 இன்டர்னல் ஆடிட் கோர்ஸ் முடித்திருந்தால் அது உங்களுக்கு கூடுதல் நன்மையை அளிக்கும். இந்த வேலையின் மற்ற சிறப்பம்சங்களைப் பற்றி பேசலாம். பொதுவாக இதுபோன்ற பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் முறை மிகவும் நேர்த்தியாக இருக்கும். வேலை நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்க வாய்ப்புள்ளது.
சில சமயங்களில் ப்ராஜெக்ட் வேலை அதிகமாக இருக்கும்போது ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழல் வரலாம். அதற்கான கூடுதல் ஊதியமும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் போக்குவரத்து வசதியை பொறுத்தவரை பல ஐடி மற்றும் இன்ஜினியரிங் நிறுவனங்கள் கேப் வசதியை வழங்குகின்றன. இது பற்றிய முழு விவரங்களை நீங்கள் இன்டர்வியூ நேரத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பல துறை சார்ந்த அதிகாரிகளோடும் மற்றும் கிளைகளோடும் பேச வேண்டியிருக்கும். ஆங்கிலத்தில் பிழையில்லாமல் மின்னஞ்சல் அனுப்பவும் பேசவும் தெரிந்திருப்பது மிக அவசியம். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நாக்ரி தளம் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் முன் உங்கள் ரெஸ்யூமே அப்டேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த சேனல் பற்றிய விவரங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தரமான ரெஸ்யூம் தயார் செய்து தர வேண்டுமென்றாலோ நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் +968 71 05 38 24 +96871053824. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.